Hi everyone, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் மாடர்ன் இந்தியாவில் சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தமிழில் இதுக்கு துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ சப்சிடரி அலையன்ஸ், இந்த சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்றத தமிழில் துணைப்படை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்சிடரி அலையன்ஸ் இப்போ யூபிஎஸ்சியில் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின்ஸ் எப்படி கேட்கலான்னா, சப்சிடரி அலையன்ஸ் வாஸ் ஒரிஜினலி கன்சீவ்டு பை தெர் வாஸ் அ ஃப்ரெஞ்ச் கவர்னர். அவருடைய நேம் என்ன அப்படின்னா டியூப்ளெக்ஸ். இந்த டியூப்ளெக்ஸ் தான் முதல்ல சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டை இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்தார். ஒரிஜினலி கன்சீவ்டு. இதை பின்னாடி ராபர்ட் கிளைவும் ஃபாலோ பண்ணார். ஆனால் சப்சிடரி அலையன்ஸ்னாலே ரொம்ப ஃபேமஸ் படுத்தினது யார் சார் அப்படின்னா, இஸ் நன் அனதர் தென் லார்ட் வெல்லஸ்லி. இந்த லார்ட் வெல்லஸ்லியை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஹி வாஸ் கால்டு லார்ட் வெல்லஸ்லி, ஃபர்ஸ்ட் மார்க்கிஸ் வெல்லஸ்லி அப்படின்னு இவருக்கு பேர். ஹி வாஸ் கால்டு த ஃபர்ஸ்ட் மார்க்கிஸ் வெல்லஸ்லி. இவர் யார் சார் அப்படின்னா, இவர் இந்தியாவில் 1798 1805 வரைக்கும் இந்தியாவுடைய கவர்னர் ஜென்ரலாக இருந்தார். முக்கியமாக கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக இருந்தார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருக்குது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவை ரூல் பண்ணிகிட்ருக்கு. அப்படி ரூல் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது பெங்காலோடைய கவர்னர் ஜென்ரலாக இருந்தார். அப்போ பெங்காலோடைய கவர்னர் ஜென்ரல்னாலே இந்த டைம் பீரியடில் அன்னைக்கு த கவர்னர் ஆஃப் பாம்பே அண்ட் கவர்னர் ஆஃப் மெட்ராஸ், இவங்க ரெண்டு பேருமே இவருக்கு சப்பார்டினேட்டாக தான் இருப்பாங்க. அதனால் இவர் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவரை படிக்கும் பொழுது இவருடைய பிரதர் ஒருத்தர் இருக்கார். அவருடைய நேம் என்ன அப்படின்னா ஆர்த்தர் வெல்லஸ்லி அப்படின்னு பேர். இவருடைய நேம் என்ன? ஆர்த்தர் வெல்லஸ்லி. ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பிரிட்டிஷ் கமாண்டர் இன் சீஃப். இந்த ஆர்த்தர் வெல்லஸ்லி ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இந்தியாவில் 1799 4ஆம் மைசூர் போர் அப்படின்றது நடக்குது. த 4th ஆங்கிலோ மைசூர் வார். 1799 4th ஆங்கிலோ மைசூர் வார் நடக்குது. இந்த ஆங்கிலோ மைசூர் வாரில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திப்பு சுல்தானை கொன்னுடுறாங்க. திப்பு சுல்தானை கொன்னுட்டு அவருடைய டெரிட்டரியெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. அப்படி திப்பு சுல்தானை கொன்னது யார் சார் அப்படின்னா ஆர்த்தர் வெல்லஸ்லி. ஹி வாஸ் த ஒன் ஹூ ஷாட் திப்பு சுல்தான். பட் யாருடைய மேலாண்மையில் இது நடக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இட் வாஸ் லார்ட் மார்க்கிஸ் வெல்லஸ்லி. அப்போது இந்த லார்ட் மார்க்கிஸ் வெல்லஸ்லின்னு சொல்லக்கூடிய இந்த லார்ட் வெல்லஸ்லி தான் சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் அப்படின்றத இந்தியாவில் இன்னமும் ஃபேமஸ் படுத்துகிறார். ஸோ வாட் இஸ் திஸ் சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம்? சொல்லப்போனால் இவர் 1798 கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்காலாக அப்பாயிண்ட் ஆகும் பொழுதே he was having an idea of creating a pan Indian British Empire அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லப்போனால் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை இந்தியா ஃபுல்லாக இன்னமும் ஸ்ப்ரெட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இவருக்கு இருந்துச்சு. அண்ட் in order to bring more number of Indian states under the orbit of British power. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை இன்னமும் பிரிட்டிஷுடைய கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இவர் அதுக்கேற்ற மாதிரி பாலிசி என்ன பண்ணுறாருன்னா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ இந்த சப்சிடரி அலையன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, துணைப்படை திட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த துணைப்படை திட்டம் அப்படின்றது என்னங்க? இதில் ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் பொறுமையாக சொல்கிறேன், உங்களுக்கே புரியும். அதுக்கு முன்னாடி ஒரு நாடு அப்படின்னா நாட்டில் மன்னன் முக்கியம், அந்த நாட்டில் ஒரு இறையாண்மை இருக்கணும், அந்த நாட்டில் மக்கள் ரொம்ப முக்கியம், மன்னனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அவனுடைய நண்பர்கள் முக்கியம், அண்ட் அந்த நாட்டில் நல்ல நிதி நிலைமை இருக்கணும், அந்த நாட்டில் நல்ல இராணுவ வலிமை இருக்கணும், ஸோ மன்னனுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய நல்ல மந்திரிகள் இருக்கணும், இருதரப்பு உறவுகள் நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் ஒரு நாடு ரொம்ப செழிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் இங்கே என்னென்னா, பிரிட்டிஷோடைய இந்த சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் ஒரு விதமான இட்ஸ் அ க்ரூப்டு பாலிசி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எப்படின்னா, இந்தியன் ரூலர்ஸை எப்படி தங்களுடைய கண்ட்ரோலை எடுத்துகிட்டு வரலான்னு யோசிக்கக்கூடிய லார்ட் வெல்லஸ்லி ஒரு 6 பாயிண்ட்டை பார்க்கும்பொழுது கொடுக்குறாரு. எந்த ஒரு பிராந்திய மன்னனும், எந்த ஒரு இந்தியாவை ரூல் பண்ணக்கூடிய பிராந்திய மன்னனும் ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, த நேட்டிவ் ஸ்டேட் ரூலர் ஹாவ் டு அக்செப்ட் தி பிரிட்டிஷ் பேரமௌண்டசி
அப்படின்னா என்ன மீனிங்? இந்தியாவில் இருக்கக்கூடிய நேட்டிவ் ஸ்டேட் ரூலர் என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிட்டிஷை தான் சுப்ரீம், பேரமௌண்டசி அப்படின்றது என்ன அப்படின்னா சுப்ரீம்னு அர்த்தம். இது ஜென்ரலாக இங்கிலீஷில் ஒரு லைனில் கொடுத்துருவாங்க. பட் பேரமௌண்டசி அப்படின்றது என்ன அப்படின்னா சரண்டரிங் யுவர் எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி, தட் இஸ் கிவிங் அப் யுவர் எக்ஸ்டர்னல் சாவர்னிட்டி அண்ட் ஆல்சோ சபார்டினேட் கோஆப்ரேஷன். இப்போ நான் ராஜா, நான் என்ன பண்ணுறேன்னா என் நாட்டுக்கு தேவையான முடிவை நான் தான் எடுக்கணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், என் எதிரிக்கு பயந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய தேசத்துக்கான முடிவு எடுக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் என்னுடைய எதிரிக்கு கொடுத்துட்றேன். This is what we call it as giving up of your external sovereignty and subordinate cooperation. ஐயா உங்களுக்கு கீழே நான் வாழ்கிறேன்னு ஒத்துக்கிறேன். ஸோ சப்சிடரி அலையன்ஸில் ஃபஸ்ட்டு பாலிசியே இதுதான், ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே இதுதான். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இஃப் த நேட்டிவ் ஸ்டேட் ரூலர் ஓகே he has to cede, சொல்லப்போனால் he has to dismantle all his army. அவருடைய சொந்த இராணுவத்தை அவர் டிஸ்மேண்டில் பண்ணணும். அந்த இடத்துல he have to maintain the British army அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ த நேட்டிவ் ஸ்டேட் ரூலர் have to dismantle his own army and அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஸோ he have to maintain what அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பிரிட்டிஷ் ஆர்மியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன் நேட்டிவ் ஸ்டேட்ஸ் there won't be any native state diplomat. இந்த இடத்துல யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டிப்ளமேட்ஸ் அப்படின்றவங்க தான் இருப்பாங்க. ஓகே, ஸோ திஸ் பிரிட்டிஷ் டிப்ளமேட் ஆக்டிங் as what அப்படின்னா as the one who conveys the messages from native states to the British thing actually. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, during the subsidiary alliance policy நேட்டிவ் ஸ்டேட்ஸுக்குன்னு சொல்லிட்டு எந்த விதமான ட்ரீட்டி ஆர் பேக்ட் இஃப் இட் இஸ் சைன்டு வித் சம் அதர் ரூலர்ஸ் ஆல் வில் லேப்ஸ். இப்போ நான் ஒரு ராஜா, என் நாட்டுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நாட்டுக்கு போகிறவங்க என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ வில் ஹாவ் வாட் அப்படின்னா வாட்டர் பாலிசி. ஸோ இந்த வாட்டர் பாலிசி ஒரு வாட்டர் ஷேரிங் பாலிசியை நான் என்ன பண்ண மாட்டேன், அவர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே லேப்ஸ் ஆகிடும். ஸோ பிரிட்டிஷ் கூட நான் சப்சிடரி அலையன்ஸ் பேக்ட் சைன் பண்ணும்பொழுது இது எல்லாமே லேப்ஸ் ஆகிடும். இது தவிர்த்து இல்லாமல் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ அந்த பிரிட்டிஷோடைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஆர்மியை வந்து இவங்க மெயின்டைன் பண்ணி ஆகணும். மெயின்டைன் பண்ணுறதுன்னா என்ன, they have to pay salaries, they have to pay pensions and they have to feed them. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இதில் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரிட்டிஷ் சொல்கிறாங்க if the native state ruler accepts all the above set points. ஓகே, இந்த சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் ஒரு நேட்டிவ் ஸ்டேட் ரூலர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்கலி த பிரிட்டிஷ் வில் ப்ரொடெக்ட் த நேட்டிவ் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அண்ட் ஆல்சோ இன்டர்னல் பொலிட்டிக்கல் இஷ்யூ. ஓகே, இதில் நீங்கள் ஒரு கான்செப்டாக ஒரு காமன் சென்ஸாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எக்ஸ்டர்னலாக இருந்தாலும் இன்டர்னலாக இருந்தாலும் பிரச்சனை யார் மூலயமா வரப்போகுது, யார் மூலயமா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிரிட்டிஷால் தான் வரும். பட் பிரிட்டிஷே சொல்கிறாங்க உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஆர் இன்டர்னல் இஷ்யூ எதுவாக இருந்தாலும் we will protect you. ஓகே, அதில் கீழே நோட்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பான், the British will never involve in the internal political affairs of the native states but it was the promise seldom kept. அப்படின்னா என்ன அர்த்தம், நேட்டிவ் ஸ்டேட்டோடைய எந்த ஒரு இன்டர்னல் இஷ்யூலையும் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சொல்கிறாங்க. பட் இட் வாஸ் தியரிட்டிக்கல் பட் நாட் ப்ராக்டிக்கல். ஸோ இந்த மாதிரி சப்சிடரி அலையன்ஸ் மூலமா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சு அப்படின்னா, எந்த ஒரு நாட்டை என்னமேட்டு பிரிட்டிஷ் பிடிக்கணும்னு இருந்தாலும் அந்த நாட்டோடைய ராஜாக்கள்கிட்ட சப்சிடரி பேக்டை சைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுவாங்க. இது விருப்பப்பட்டு சைன் பண்ணுறது கிடையாது. ஓகே, கம்பல்ஷனில் வந்து பார்க்கும்பொழுது சைன் பண்ணுறது. ஸோ இதனால் நிறைய ஸ்டேட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மைசூர், அதுக்கப்புறமா மராத்தாஸ், அதுக்கப்புறமா இந்த தஞ்சாவூர், அவுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சப்சிடரி பேக்டை சைன் பண்ணியிருப்பாங்க. ஈவன் த நிசாம் ஆஃப் ஹைதராபாத். ஸோ இது பிரிட்டிஷோடைய எண்ணங்கள்னு சொல்லக்கூடிய in order to bring more number of Indian state under the orbit of British power, இந்த ஒரு விஷயத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. புரிஞ்சுதுங்களா? தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். பை.